மோனிகா ரிஷியை கவிதா காப்பாற்றியதும், ரிஷி அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் ஓடியதும் வினிதா மூலம் தெரிந்து கொண்டு ஆவேசம் கொண்டாள். எப்படியாவது அபியை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வீட்டின் வெளியே காத்திருந்தாள். வீட்டில் இறங்கியதும் வெளி தோட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சில் யாரோ அமர்ந்திருந்தது போல இருந்தது. அபி, விவேக் யாருன்னு பாரு என்று சொல்லி கவிதாவுடன் உள்ளே நுழைந்தான். விவேக், சார் என்று பதறினான். அவன் பின்னால் மோனிகா நின்றிருந்தாள். அபிக்கும் அவளை பார்த்ததும் கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. மோனிகா பொய் புன்னகையை உதட்டில் இருத்தி கொண்டு, சின்னமாமா. அபி கோபத்துடன், என்ன, எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்தே? மோனிகா, இல்லை, இன்னைக்கு கவிதா என்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்க நினச்சா. ஆனால் என்னோட புருஷனை காப்பாற்றி இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். அபி, அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்கு. வேணும்னா ரிஷிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லலாம். நீ இப்போ இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கியே, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுடுறேன் என்று ஃபோனை எடுத்தான். மோனிகா அவசரமாக தடுத்தாள். இப்போ இவள் இங்கே வந்து பிரச்சனை செய்வது ரிஷிக்கு தெரிந்தால் அவர்களுக்குள் விரிசல் இன்னும் அதிகமாகிடும். அதுக்கில்லை மாமா, கவிதாவுக்கு இன்னும் ரிஷி மேலே காதல் இருக்கோன்னு தெரிஞ்சிக்க நினைச்சேன். அபி, அடடா, இப்போதான் கவிதா சொன்னா, தெரியாமல் தவறுதலாக காப்பாத்திட்டேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டா. வேணும்னா இப்போ அவனையே ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிட்டு சாக சொல்லேன் என்றதும் கவிதா கலுக்கென்று சிரித்தாள். மோனிகா சுத்தமாக இந்த பதிலை எதிர்பார்க்காததால் கவிதா வேறு சிரித்துவிட்டபடியால் வெறுப்புடன் மறுபடி இதை எப்படி திருப்பி போடலாம்னு யோசித்து, இல்லை மாமா, கவிதா ரிஷியை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லிட்டு நான் உங்களை காப்பாற்றினதுக்கு நீங்கள் எனக்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் ரிஷி அவளுக்கு ஒன்றுமே கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்டு கவிதாவுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். இந்த வார்த்தைக்கு பொங்கிய கவிதாவை கையில் அணைத்து அடக்கி, கவிதா இருக்கிற உயரம் வேற, அவ உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கும் நிலையில் இல்லை. உனக்கு ஏதாவது வேணும்னா அவகிட்ட வாங்கிட்டு போ. மோனிகா இந்த வார்த்தைக்கு இன்னும் குறுகி போனாள். மாமா, இதுவரைக்கும் அவதான் எங்கள் வீடு வாசல்ல எவ்வளவோ நாள் பிச்சை கேட்பது போல பணம் கேட்டு நின்று இருக்கா. அவ அவ்வளவு ஒர்த் இல்லை. கவிதாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அபியின் பிடியை உதறிவிட்டு வேகமாக ஓடிச் சென்று தன்னுடைய அறையில் கதவை சாத்தி கொண்டாள். அபி, போ, வெளியே போ என்று மோனிகாவை பார்த்து உருமினான். அவள் அசையாமல் நின்றாள். போமாட்டே. மோனிகா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அபி, விவேக் எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு என்று சொல்லி மோனிகாவை பார்த்து, இன்னொரு முறை கவிதா வருத்தப்படுற மாதிரி பேசினா உங்கள் அம்மாவோட கால் ஊனமாகிடும். மோனிகா, அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவது என்று இன்றைய அவளுடைய கலக வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்தது. கவிதாவை அளவைத்து அபியை கோபப்படுத்தி 10 லட்சம் பணம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக கிளம்பினாள். அபி கவிதாவின் அறையை தட்டினான். அவள் கதவையும் திறக்கவில்லை. சத்தமும் வெளியே வரவில்லை. அபி கோபத்துடன், கவி, கதவை திறக்கலைனா உடைச்சிட்டு உள்ளே வருவேன் என்று எட்டி உதைத்தான். பின்னால் இருந்த விவேக் அபியை நகர்த்திவிட்டு வாய்மேல் விரல் வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்து கதவை ஒரு உதைத்து, சார், மறுபடியும் காலில் அடிபட்டுக்காதீங்க என்று கத்தினான். அபி விவேக்கின் வாயை மூடினான். ஏண்டா இப்படி, நீ பாட்டுக்கு கொளுத்தி போட்டுட்டு போயிடுவ, அவ பக்கத்தில் கூட வரமாட்டா.
கவிதா அறையின் தாழ்பால் விளக்கும் சத்தம் கேட்டதும் விவேக் அவசரமாக அபியை இழுத்து கொண்டு சோஃபாவில் அமர்த்தினான். கவிதா அபியின் பக்கத்தில் ஓடி வந்தாள். என்ன ஆச்சு என்று அவன் காலை பிடிக்க கண்ணீர் தானாக வழிந்தது. எனக்கு பிடிக்காததை நீங்கள் செஞ்சால் கோவப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையா? இப்படி ஏதாவது செய்திக்கிறீங்க. இதுக்கு என்னை ஒரேடியாக ஒரு பொம்மை மாதிரி மாற்றி ஹாலில் நிற்க வச்சிடுங்க. எனக்கு தான் எந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது. விவேக், மேடம், சாருக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம். கவிதா, பாசம்னா தன்னைத்தானே வருத்திக்கலாமா? எனக்கு கூடத்தான் அவர் மேலே பாசம் என்று தன்னுடைய 2 கைகளையும் தரையில் அடித்து கொண்டாள். அபி பதறி அவள் கைகளை பிடித்து கொண்டான். விவேக்கை பார்த்து முறைத்து போடா என்று கத்தினான். விவேக் திரும்பி பாராமல் ஓடிவிட்டான். அபி அவளை அணைத்து, உனக்கு என் மேல் என்ன கோபம்? கவி, அவ என்னை பற்றி என் வீட்டில், அதுவும் இங்கேயே ஸ்டைலாக உட்கார்ந்து கேவலமாக பேசுவா. அவளை வெளியே போடின்னு என்னால் துரத்த முடியாது. ஏன்னா அவள் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவ. அபி, அப்படி இல்லை. அவள் என்னோட உயிரை காப்பாற்றி இருக்கா. அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். கவி, அப்போ நான் அவளுக்கு கை கால் அழுத்தி விடவா? அபி கையை நெற்றியில் தேய்த்து கொண்டான். சாரி, இனிமே அவ இங்கே வரமாட்டா. கவிதா, ஆனாலும் எனக்கு இன்னும் கோபம் தீரலை. நான் ரூமுக்கு போகிறேன். மறுபடியும் ஏதாவது ட்ராமா பண்ணினீங்க கொன்னுடுவேன். அபி, ஒரு நிமிஷம், சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு போறீங்களா மேடம்? கவிதா அமைதியாக டைனிங் டேபிள் அருகே அமர்ந்தாள். விவேக்கை அழைத்தான். கொட்டிக்க வா. விவேக் அவர்கள் எதிரில் அமைதியாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். அபி வாங்கி வந்த இட்லியை தட்டில் போட்டு ஊட்ட போனவனை தடுத்தாள். நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று ஸ்பூன் எடுத்து வந்து 2 விரலால் பிடித்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அபியும் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டான். மாத்திரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அபி அப்படியே டேபிள் மேல் சாய்ந்தான். ஏண்டா என்னை சுற்றி எல்லாருமே வில்லனுங்களா இருக்கீங்க? விவேக், சார், நான் உங்களுக்கு நல்லது தான் நினச்சேன். அபி, ஆனால் அது எப்பவும் உல்டாவாக திரும்பிடுதே. விவேக், நான் வேணும்னா வாயில் வாஸ்து சரி பண்ண ஏதாவது உபாயம் இருக்கான்னு பார்க்கிறேன். அபி, பணம் எவ்வளவு வாங்கிட்டு போனா? விவேக், 10 லட்சம். அபி, பணம் போனால் போகுது, ஆனால் குடும்பத்தில் கும்மி அடிச்சிட்டு போகிறாளே, எங்கேயாவது கண் காணாமல் கவியை கூட்டிட்டு போயிட போகிறேன். மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருந்தா அவ என்னை வெறுத்துட போகிறா. விவேக், அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அபி, நிஜமாவே மோனிகா தான் என்னோட உயிரை காப்பாற்றினாளா? ஒரே சந்தேகமாக இருக்குது. விவேக், செக் பண்ணிடலாம் சார். அபி, சரி, கிளம்பு. விவேக், சார், இந்த வாரத்தில் ஏதாவது லீவு கொடுப்பீர்களா? அபி, லீவு கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு இல்லே. விவேக், என்ன சார் பண்ணட்டும்? கண்ணு தெரியாத அம்மா எனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போகணும். அபி, டேய், என்னோட அனுபவத்தில் சொல்லறேன், கல்யாணம் பண்ணிக்காதே. உனக்கே தெரியுது இல்லை நான் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன்னு. பார்க்க ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி தெரியும், ஆனால் போக போக அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. பார்த்தே இல்லை நான் எப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கேன்னு. விவேக், சார், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம். பின்னால் மேடம் நிற்கும்போதே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அபி சட்டென்று எழுந்து நின்று பின்னால் திரும்பினான். கவிதா அசுரனை அழிக்க வந்த காளி போல நின்று கொண்டிருந்தாள். கண்கள் சிவந்து முகம் வெளுத்து கோபத்தில் பெருமூச்சு வாங்கி, ஒருவேளை விவேக் சொல்லியதை நினைத்து பயந்ததால் இப்படி தோன்றுகிறதோ என்று நினைத்தான். விவேக், சார், நாளைக்கு பார்க்கலாம் சார். ஓடிவிட்டான். ஆரம்பித்து வச்சிட்டு அவன் தப்பிச்சிடுறான், நான் தான் மாட்டுறேன். பதற்றத்தை குறைத்து கொண்டு அபி, என்னம்மா வேணும்? கவி, விஷம். அபி, நான் வேணும்னா விவேக்கை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? கவி, வாங்கிட்டு வந்து அப்படியே குடிச்சிடுங்க. என் கண் முன் நிற்காதீங்க. மாத்திரை சாப்பிட தண்ணி வேணும்னு வெளியே வரும்போது தான் தெரியுது.
நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு. அபி அப்படி இல்லை கவி, உன்னை ஒன்றுமே சொல்லலை. கவி தெரியுது, தண்ணி எடுத்து கொடுங்க. அபி தண்ணீரை அவள் வாயில் கொடுத்து மாத்திரை விழுங்க வைத்து, கவிமா வேற ஏதாவது உதவி வேணுமா? கவி உள்ளே வாங்க, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அவளை தொடர்ந்தான். கவி கலற்றுங்க என்று திரும்பி நின்றாள். அபி புரியாமல் திருவென விழித்தான். ஹலோ, காது கேட்குதா? என்னோட ட்ரெஸ் கலற்றுங்க. அபி கவி ரொம்ப என்னோட கையை வச்சுக்கிட்டு என்னால் ட்ரெஸ் மாற்ற முடியலை, அதுக்கு மட்டும் உதவிட்டு போங்க. அபி நோ, நான் மாட்டேன். கவி நீ என்ன பழி வாங்குற? தப்பு கவி. கவி ஆமாம், நான் உங்களை பழிதான் வாங்க போகிறேன். சொன்னதை செய்யுங்க. அபி அவன் டாப் ஜிப் கீழே இழுத்தான். அவள் மிருதுவான பளபளத்த பின்புறம் அவன் கண்களுக்கு கிடைத்தது. தொண்டை வறண்டது, வார்த்தை வெளிவர மறுத்தது. அவளை பின்னாலிருந்து அணைத்தான். அவள் நடுங்கினாள். அபி பயந்து விலகினாள். உடையை கழற்றி அவன் முன்னழகை காட்டி நின்றாள். நான் ஒன்று சொல்லட்டுமா? அபி அவளை பார்க்க முடியாமல் கண்களை மூடி என்றான், வார்த்தை வெளிவராமல். கவி முயற்சி பண்ணலாம். எப்படியும் இந்த பயத்திலிருந்து நான் வெளிவந்துதான் ஆக வேண்டும். தள்ளி போட வேண்டாம். நான் பயந்து நடுங்கினாலும் உங்களை எதிர்த்தாலும் எனக்கு தைரியம் சொல்லி இதை நடத்துங்க. உங்கள் குரலை நான் கேட்டுக்கிட்டே, உங்களை நான் பார்த்துக்கிட்டே நான் என்னோட பயத்தை கடந்துடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவன் கையை எடுத்து தன் தோளில் வைத்தாள். அபி ரொம்ப கஷ்டப்படாதேம்மா, நான் காத்திருக்கேன். கவி யாரும் உங்களை கவர்த்துக்கிட்டு போயிட்டா என்று முகத்தை திருப்பினாள். அபி தலையாட்டினான். கவிமா, என் மேல் நம்பிக்கை இல்லையாம்மா? கவி நிறைய இருக்கு, ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு பயமாக இருக்கு, ப்ளீஸ். அபி நான் உன்னை விட்டு வேற பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன், சத்தியமா? கவி தெரியும், ஆனால் எப்பவா இருந்தாலும் இந்த நிலையை நான் தாண்டித்தானே ஆகணும். அபி அவளின் வார்த்தையில் இருக்கும் உண்மையை உணர்ந்து அவளை அணைத்து உதட்டை கவர்ந்தான். நடுங்கியவளை ஆறுதல் சொல்லி மெல்ல கழுத்தில் இறங்கி அழகை மறைத்திருக்கும் ஆடைகளை விடுவித்து அவள் அழகை கண்ணால் ரசித்து கையால் திருடி உதட்டால் ஆராதனை செய்து நாவால் ருசித்து அவளுக்குள் நுழைந்து தன்னுடைய அடி வயிற்றில் எரிந்து கொண்டிருந்த காம பசிக்கு அவளை புசித்து அறை முழுவதும் காதல் வாசம் வீச அவளை ஆண்டு அடங்கினான். பயம், நடுக்கம், அபியின் ஆளுமை இவற்றை தாங்காது அவன் மார்பில் மயங்கி சரிந்தாள். அபி கவிமா தண்ணீர் கொடுத்தான். குடித்து அவன் மேல் சாய்ந்து தூங்கி போனாள். அபி கொஞ்சம் பயந்து விட்டான். சாரிமா என்று அவளை முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டான். எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நீ சொன்னேன்னு செஞ்சிருக்க கூடாது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அடிபட்டதுன்னு ரொம்ப வீக்காக இருக்க. நான் வேற உன்னை படுத்திட்டேன். வெகு நேரமாக தூங்க முடியாமல் அடிக்கடி அவள் சீராக சுவாசிக்கிறாளா என்று பார்த்து அவஸ்தையில் விடியும் நேரம் தூங்கினான். காலை விடிந்ததும் கவிதா மகிழ்ச்சியில் மிதந்தாள். வெகு நாளாக மனதில் நெருடிக்கொண்டிருந்த பயத்தை விட்டு வெளியே வந்து தான் முழுவதுமாக அபியின் மனைவி ஆகிவிட்டாள். அபியின் அணைப்பிலிருந்து விலக நினைத்தாள். ஆனால் அவளை அவன் மேலும் இறுக்கி அணைத்தான். அவன் கைகள் அவளின் மென்மையான பாகங்களை வருடின. கவிதா வெட்கத்தில் சிவந்தாள். திரும்பி அவன் முகம் பார்த்து, டேய் ராட்சசா, உன்னோட பொண்டாட்டியை விடுடா. சூரிய கதிர் ஜன்னல் வழியே வழிந்தது. கவி அபியின் முகத்தை பார்த்தாள். அவன் ஜொலித்தான். கவிதா தன்னுடைய விரலால் நெற்றி, புருவம், கண்கள், நாசி, கன்னங்கள், மீசை என்று வருடியவள், டேய், எனக்கு குழந்தை பிறந்தால் உன்னை மாதிரி அழகா இருக்கணும் என்று அவனை நெருங்கி மீசையை கடித்தாள். அபி கண் விழித்து அவளை படுக்கையில் தள்ளி அவளை தன்னுடைய உடலால் அழுத்திக் கொண்டு அவள் காதில், கவி, யூ ஆர் எக்ஸலண்ட், ஃபண்டாபுலஸ் என்றான். அவள் உடல் சிலிர்த்தது. ஆர் யூ ஓகே?
கவி என்று தலையாட்டினாள். அவள் முகம் முழுவதும் வெட்க சிரிப்பு. நாள் முழுவதும் ஒருவர் அணைப்பில் ஒருவர் இருக்கவே விரும்பினர். கவி அவன் கண்களை தன் கையால் மூடி அவன் உதட்டில் முத்தமிட்டாள். அபி அவள் கைகளை விலக்கி ஒரு கையால் அவள் இடையை அணைத்து பக்கத்திலிருந்த போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பிவிட்டு போனை தூக்கி போட்டு கவியுடன் போர்வைக்குள் அடைக்கலமானான். விவேக், எனக்கு ஒரு நாள் லீவு கேட்டா இந்த மனுஷன் 2 நாள் அவருக்கு லீவு சொல்லிட்டாரு ராட்சசன் என்று புலம்பி போனில் வந்த கட்டளைகளை நிறைவேற்ற கிளம்பினான்.